மணிமாறன், பொங்கல் பண்டிகை என்பது உற்சாகமாக கொண்டாட வரக்கூடிய தினம் என்று, அதாவது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் 2 நாட்களே பொங்கல் பண்டிகைக்கு உள்ள நிலையில் தமிழகம் முழுவதும் பள்ளி கல்லூரிகளில் பொங்கல் பண்டிகை என்பது வெகு உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளில் பொங்கல் பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் உள்ள தனியார் கல்லூரி, இந்த கல்லூரியில் பொங்கல் விழா பாரம்பரிய முறைப்படி கொண்டாடப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு துறை வாரியாக வரிசையாக மாணவிகள் பொங்கல் வைத்து பொங்கலை கொண்டாடி வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் ஆட்டம் பாட்டம் என உற்சாகமாக கொண்டாட வரக்கூடிய நிலையில் உரியடி திருவிழா, சிலம்பம் என பாரம்பரிய கலைகளையும் செய்து காட்டி மாணவர்களுக்கு இந்த பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு மாணவி ஒரு தீப்பந்தத்துடன் கூடிய ஒரு சிலம்பத்தை குற்றி வருகிறார்கள், நேரடியாக பார்க்க முடியுது. அதே போல மாணவர்களும் இங்கு ஏராளமானோர் ஒன்றிணைந்து பொங்கல் பண்டிகை கொண்டாடி வருகிறார்கள். தங்கள் வீடுகளில் கொண்டாடுவது மட்டுமல்லாமல் இங்கு கொண்டாடுவது வெறும் உற்சாகமாக இருப்பதாகவும் தெரிவிக்கிறார்கள். இங்கு உள்ள மாணவிகள்கிட்ட நேரடியாக கேட்போம். இந்த மாணவிகள்கிட்ட நேரடியாக கேட்போம். இங்க வாங்கம்மா. முத்ரா லோனுக்காக நூத்துக்கணக்கான பேங்க்குக்கு தெரிஞ்சு டயர்ட் ஆயிட்டீங்களா? ஈஸியா 10 லட்சம் முத்ரா லோனை வாங்குறது எப்படின்னு கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க. ஓகே ஓகே. முத்ரா லோனுக்காக நூத்துக்கணக்கான பேங்க்குக்கு தெரிஞ்சு டயர்ட் ஆயிட்டீங்களா? ஈஸியா 10 லட்சம் முத்ரா லோனை வாங்குறது எப்படின்னு கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க.